ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட்வொர்க் டிஎன்பிசிலேருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி அனைத்து கேள்விகளும் ஒரே வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், கீழே கொடுக்கப்பட்ட தென்னிந்திய புரட்சிக்கான பொருளாதார காரணங்களில் எது தவறுன்றதை மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. தவறு எதுன்னு பார்க்கலாமா? திண்டுக்கல்ல 25% அதிகமாக வரி உயர்த்தப்பட்டது சரி. நெக்ஸ்ட்டு 50% வரி மக்களின் நலனுக்கு உபயோகப்படுத்தினாங்கன்றாங்க, தப்பு. அடுத்து பிரிட்டிஷார் மன்னர்களிடம் கடன் பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, தப்பு. சரியா? 1798 அங்கே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டதுன்றாங்க, ரைட்டு. அப்போ இதில் சரி 1, 4 சரி. ஓகேவா? ஆன்சர் இஸ் 1, 4 சரி. பாருங்க, 1, 4 சரி, 2, 3 தவறு. நெக்ஸ்ட் கொஷின், 1806 வேலூர் கழகம் நடந்தபோது சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, வில்லியம் பெண்டிங். கிபி 1920 நடைபெற்ற இந்திய குடிமைப்பணி தேர்வில் 4வதாக இடம் பிடித்தும் ஆனால் பயிற்சி காலம் முடிப்பதற்கு முன்பே அந்த பொறுப்பை ராஜினாமா செய்தவரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி, சுபாஷ் சந்திர போஸ். தான் அநேகமாக சமதர்ம தத்துவம் மற்றும் போல்ஸ்விசம் பற்றி எழுதிய முதல் இந்திய எழுத்தாளர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, லாலா லஜபதி ராய். பின் வருவனவற்றை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மேட்ச் பண்ணலாமா? ராஷ்டிர கூடர்கள் அப்படின்னு பார்த்தா அதிக எண்ணிக்கையில் கோட்டைகளை கட்டியிருப்பாங்க. சோழர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம உள்ளூர் தன்னாட்சி. பல்லவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டடக்கலைக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் சாளுக்கியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேசர கட்டடக்கலை. சாளுக்கியர்கள் என்னது? வேசர கட்டடக்கலை. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, நேராக தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், ஹராப்பாவில் இறந்தவர்களை புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தின் ஆதாரத்தை டேஸ் அப்படின்னு சொல்லி பெயரிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கல்லறை. R37 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க. ஹராப்பாவில் இறந்தவர்களை புதைக்கப்பட்டிருக்கும் இடத்தின் ஆதாரத்தை டேஸ் என பெயரிடப்பட்டுள்ளது, கல்லறை. R37. 1573 தோடர்மல் டேஸில் இருந்த அனைத்து நிலங்களையும் தனது பிரபலமான நில அளவியல் முறையில் அளவீடு செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, குஜராத். ஆப்ஷன் ஏ, குஜராத். பாதிரியார் தாமஸ் ஸ்வீட்னஸ் ஆக்ஸ்போர்ட்டில் இருந்து வந்து டேஸ் நகரில் 40 ஆண்டுகள் தங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட்லேருந்து வந்து எங்கே தங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் தங்குறாரு. யார்? பாதிரியார் தாமஸ் ஸ்வீட்னஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், பெத்வான் பள்ளி பண்டித ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரால் டேஸ் ஆண்டு கல்கத்தாவில் நிறுவப்பெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. 1849. நெக்ஸ்ட் கொஷின், அக்பர் தனது வளர்ப்பு சகோதரர் மிர்சா அஜீஸ் கோகோவை டேஸின் ஆளுநராக நியமித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வங்காளம். அக்பர் தனது வளர்ப்பு சகோதரர் தான் யார் அப்படின்னா மிர்சா அஜீஸ் கோகாவை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தோட ஆளுநராக நியமிச்சிருக்காரு. கீழே கொடுக்கப்பட்டதில் தவறானதை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? முஹாதசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது ஒழுக்க தணிக்கை. பி, வாக்கிய நவீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தி நிருபர்கள். குஃபியா நவீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகசிய கடிதம் எழுதுபவர்கள். ஹரகாரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை ஆய்வாளர். இதுதான் இதில் தவறானது, ஆப்ஷன் டி. மெக்ராலி இரும்பு தூண் தற்போது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? மெக்ராலி இரும்பு தூணை கட்டினவங்க யாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரில் வரும்? இது குப்தர்களில் வரும். சரியா? குப்தாஸில் முதலாம் சந்திரகுப்தரா, இரண்டாம் சந்திரகுப்தரா, ஸ்ரீகுப்தரா, யார் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மெக்ராலி இரும்பு தூண் அவங்க அப்படி கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். மெக்ராலி இரும்பு தூண் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. டெல்லியில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், அக்பரோட அவையில் இடம்பெற்றிருந்த ஆக்ராவோட பார்வைத்திறனற்ற பாடகன் என பலராலும் அறியப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்தாஸ் அவர்கள் தான். அக்பரோட அவையில் இடம்பெற்றிருந்த ஒரு பார்வை திறனற்ற ஒரு பாடகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்தாஸ். பின் வருவனவற்றில் தவறான இணையை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? பாபர் நாமா அப்படின்றது சிவசரி, கோனார்க் அப்படின்றத தப்பு. இது புக்கில் இருக்க கொஷின்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்க. குதுப்பினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றியின் கோபுரம். முகமது இக்பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருது கவிஞர். அப்போ இதில் தவறான இணை கோனார்க் சிவன் கோயில்.
பீகாரின் நாலந்தாவில் உள்ள புத்தரோட செம்பு சிலை, ஓகேவா, பீகாரின் நாலந்தாவில் உள்ள புத்தரோட செம்பு சிலை டேஸ் அடி இருக்கு, ஓகேவா, 18 அடி இருக்குப்பா. சரியா, 18 அடி இருக்குது. சூரவம்சத்தை நிறுவியவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா, ஓகேவா. சூரவம்சத்தை நிறுவியவர் யாரு? ஷெர்ஷா சூரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிவாஜியின் அஷ்டபிரதானத்தில் தலைமை நீதிபதி என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜியோட அஷ்டபிரதானத்தில் தலைமை நீதிபதி என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நியாதிஸ். இந்த கொஸ்டின் பாருங்க. நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்போ வாடகை வசூலிப்பதோ இறைச்சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சொன்னவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுடுமியான் தான் சொல்லியிருப்பாங்க. புக்கில் இருக்கிறது அப்படியே கேட்டிருக்காங்க. ஐனம் கொஸ்டின் பாருங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவங்க யாரு? உஷா மேத்தா தானே. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உஷா மேத்தா. ஹராப்பாவிற்கு முதல்ல 1826 யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேஷன் வந்து வராங்க. சரியா, ஃபஸ்ட்டு யார் வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சார் தான் வராங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும், யார் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லி. அதனால ஈஸியாக முதல்ல யார் வந்தாங்க அப்படின்னு கேட்டால் சார் வந்து வந்தாங்க, சார்லஸ் மேஷன். இந்த கொஸ்டின் பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குஜராத் மொழியில் லோத்தல் என்பதில் உள்ள லோத் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. லோத்தல்னா என்ன? கப்பல் கட்டும் தளம் அல்லது செப்பனிடம் தளம் சொல்லி படிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க, அதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. குஜராத் மொழியில் லோத்தல் என்பதில் உள்ள லோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி இறந்த. ஹராப்பா நாகரிகத்தில் பயன்படுத்தப்படாத உலோகம், இதெல்லாம் ஈஸியாக போட்டுருவீங்க. ஹராப்பா நாகரிகத்தில் என்ன பயன்படுத்திருக்க மாட்டாங்க? இரும்பு பயன் பற்றி அவங்களுக்கு தெரியாது. இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்தியை படித்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். பார்க்கலாமா? அமீர் குஷ்ரோ தனது மகளிடம் சுழலும் சக்கரத்தின் குழையை விட்டு வெளியேற வேண்டாம், எப்போதும் வீட்டின் சுவரை நோக்கி முகத்தையும் வீட்டின் வாசலை நோக்கி பின்புறத்தையும் வைத்திருக்க வேண்டும், இதனால் யாரும் அவளது முகத்தை பார்க்க முடியாது என்று அறிவுரை கூறியுள்ளார். இந்த பத்தியில் சிறப்பாக குறிப்பிட்டிருக்குள்ள ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட கற்புக்கு கவிஞர் பாதுகாவலாக இருக்கிறாராம். ஓகேவா, ஆப்ஷன் பி பெண்களின் கற்புக்கு பாதுகாவலாக இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு நம்மளை காலவரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கான்வா போர் வந்து வரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுசா போர் வந்து வரும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளவரசர் குஸ்ருவோட கழகம் வந்து பண்ணுவார். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் பூபானிக் பிளேக் வந்து வந்திருக்கும். சரியா, அப்போ காலவரிசைப்படுத்தி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 2 1 3. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. இவற்றில் எது இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில் என்று வர்ணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில் என வர்ணிக்கப்படுகிறது என்ன? ஆப்ஷன் ஏ ஐஹோஸ். பீஜப்பூரில் ஆடில் சாஹி பேரரசு யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் டி யூசுப் ஆதில் ஷா. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று சிந்து கங்கை சமவெளி பஞ்சாப் முதல் வங்காளம் வரை கிட்டத்தட்ட வட இந்தியா முழுவதும் உள்ளடக்கி இருந்தது. இப்பகுதியில் செழுமையும் வளமும் அங்கு வாழ்ந்த மக்களின் பன்முகத்தன்மைக்கு காரணமாயின. ரைட்டு. இந்த சமவெளி இந்தியாவில் உள்ள பெரிய பேரரசின் அரசாட்சிக்கு இடமாக இருந்தது. இதுவும் ரைட்டு. அப்போ கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரி. கூற்று காரணத்திற்கான சரியான விளக்கமாகும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நாலந்தா பல்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குமாரகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சிருப்பாங்க. ஈஸியாக இது போட்டலாம். பின் வருவனவற்றுள் தவறான கருத்தை குறிப்பிட சொல்லியிருக்காங்க. தவறான கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிந்து முத்திரைகள் இதுவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ரைட்டு. சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு குறிப்பிடத்தக்க நகர கலாச்சாரமாகும். சிந்து சமவெளி மக்கள் அதிக அளவை முறைகளை வந்து யூஸ் பண்ணாங்க. எல்லாமே ரைட்டு தான். சிந்து சமவெளி மக்கள் இரும்பை பயன்படுத்தும் கலை வந்து அவங்களுக்கு தெரியாது. இரும்பை பயன்படுத்தும் கலையை அறிஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு இரும்பை பற்றியே தெரியாது, அப்புறம் எப்படி அவங்க அந்த கலையை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறானது ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் தவறானது. விஜயநகர பேரரசு பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா,
கடல் வர்த்தகம் புறக்கணிக்கப்பட்டது. கடல் வர்த்தகம் புறக்கணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தவறு. நெக்ஸ்ட், புகழ்பெற்ற பெர்சியன் தூதுவர் அப்துல் ராசக்கை 2ஆம் தேவராயர் தனது அரசவைக்கு அழைத்து வந்தார். அடுத்தது, விஜயநகர பேரரசு முதலாம் ஹரிஹரலால் நிறுவப்பட்டது. ரைட்டு. விஜயநகர படைகள் பாமணி படைகளால் தோற்கடிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறது தப்பு. அப்போ 2, 3 வந்து சரி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 2 மற்றும் 3 சரி. முதலாம் முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பிற்கு பதிலாக புரந்தர் உடன்படிக்கையில் சிவாஜியோடு கையெழுத்திட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஜெய்சிங். கிபி 1891 நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை அதன் முதல் மாநாட்டை எங்கே நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில். இது என்ன கொஷின்? ஒரு யூனிட் 8 கொஷின், இல்லை ஐநம் கொஷின்ஸ் வந்து சொல்லலாம். சும்மா தெரிஞ்சுக்கோங்க. 1891 நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை அதன் முதல் மாநாட்டை எங்கே நடத்துகிறாங்க? நீலகிரியில் வந்து நடத்துகிறாங்க. பின் வருவனவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அபுல் காசிம் நம்கின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்ஷாத் இ நம்கின். ரைட்டு. நெக்ஸ்ட்டு, இணையத்துல்லா கான் கலிமத் இ தயாகத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரைட்டு. அப்போ தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தப்பு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான பொருத்தப்பட்டது அப்படின்னா 1 மற்றும் 2. நெக்ஸ்ட் கொஷின், சிவாஜியின் கீழ் உள்ள நிதி மற்றும் வருவாய் அமைப்புகளில் பின் வருவனவற்றுள் எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. சவுத் மற்றும் சர்தேஷ்முகி. ரைட்டு. தேஷ்முக் மற்றும் பாட்டீல்கள் கிராம அதிகாரிகள். ரைட்டு. சிவாஜியால் நியமிக்கப்பட்ட வருவாய் அதிகாரிக்கு கர்கூன் அப்படின்றது தப்பு. சரியா? அப்போ 1, 2 தான் சரி. 1, 2 தான் சரி. நமக்கு 3 வந்து தவறு. ஆன்சர் பாருங்க, 1 மற்றும் 2 தான் சரி. கில்ஜி வம்ச ஆட்சியில் வணிகர்கள் தாங்கள் விற்பனை செய்யும் பொருட்களை எந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாய் அடில். விஜயநகர மன்னராட்சியில் துங்கபத்ரா ஆற்றில் ஒரு பெரிய அணையை கட்டினார். ஆப்ஷன் பி, 2ஆம் புக்கர். கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இசை ஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டுகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ, அரசலூர். கூற்று, சிந்து மக்கள் உலோக நாணயத்தை பயன்படுத்தவில்லை. காரணம், உலோக நாணயங்களை உருவாக்கும் தொழில்நுட்பம் அவர்கள்ட்ட இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரி, ஆனால் ஆர் வந்து தவறு. கூற்று, 1299 அலாவுதீன் கில்ஜி மால்வாவையும் குஜராத்தையும் கைப்பற்ற தனது 2 தளபதிகளின் கீழ் ஒரு பெரிய படையை அனுப்ப முடிவு செய்தார். காரணம், இந்த படையெடுப்புக்கு அவரிடம் வலுவான காரணங்கள் இருந்தன. இந்த பகுதிகள் வளமானவையாகவும் மக்கள் தொகை கொண்டவையாகவும் இருந்ததோடு மேற்கு கடல் துறைமுகங்களை கட்டுப்பாட்டில் வைத்து கங்கை சமவெளிகளோடு வர்த்தகம் செய்வதற்கான இணைப்பு வழிகளையும் இருந்தன. ஆன்சர் வந்து கூற்று சரி, காரணம் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். புகழூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்தோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் சேர சோழ பாண்டியர்கள் இருக்காங்களே அதுலேருந்து கேட்டிருக்காங்க கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புகழூர் கல்வெட்டு எந்த ராஜ்யத்தோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரர்கள். எந்த இணை சரியாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இதமத் உத்தவுலா கல்லறை நூர்ஜஹான், சம்ஃபலியில் உள்ள மசூதி பாபர், ஜூம்பா மசூதி ஷாஜகான், பானிப்பட்டில் உள்ள காஃபுலிபாக் மசூதி அவுரங்கசீப்ன்றது தப்பு. அப்போ ஆன்சர் இஸ் 1, 2, 3 சரி. ஓகே. மலிண்ட பன்காவை எழுதியவர் என்ற பெருமைக்குரியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகசேனர். குப்த அரசர்களில் மகாராஜாதிராஜா என்ற பட்டப்பெயரை சூட்டிக்கொண்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, முதலாம் சந்திரகுப்தர். யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேதா வகை தங்க நாணயங்கள்ல லக்ஷ்மி மற்றும் கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறிச்சிருப்பாரு. அவரோட அமைச்சர் யாரு? ஹரிசேனர். ஓகேவா? கீழே குறிப்பிட்டப்பட்டவற்றில் அக்பரை பற்றிய தவறான கருத்து என்ன அப்படின்னு கேட்காங்க. ஃபர்ஸ்ட், அக்பர் அவரது தாயாரால் கவரப்பட்டார். சரி. அக்பர் ருக்மதியை பாஸ் பகதூரிடமிருந்து கவர்ந்தான்றது தப்பு. பைரம் கானை அக்பர் கொண்டான்றது தப்பு. நெக்ஸ்ட், அக்பர் சித்தூரை கொள்ளையடிப்பதற்காக படையெடுத்தார்னு சொன்னாங்க. இதுவும் தப்பு. அப்போ 1 மட்டும்தான் சரி. அப்போ பி, சி, டி வந்து தப்பு. ஆன்சர் பாருங்க, ஏ மட்டும் சரி, பி, சி, டி வந்து தவறு. அலாவுதீன் ஹசன் ஷாவுக்கு பின் பதவிக்கு வந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, முதலாம் முகமது ஷா. அலாவுதீன் ஹசன் ஷாவுக்கு பின்னாடி பதவிக்கு வந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, முதலாம் முகமது ஷா.
பின்வரும் பட்டியலில் குப்த மன்னர்களோட சில பெயர்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்களோட ஆட்சிக்கால அடிப்படையில் சரியான வரிசையை வந்து நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடோத்கஜர். ஸ்ரீகுப்தர் வந்து வருவாங்க. ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் யார் வருவாங்க? கடோத்கஜர் வந்து வருவாங்க. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பாரு? அலகாபாத் தூண் கல்வெட்டை வந்து பொறிச்சிருப்பாரு. அடுத்ததா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர். ஓகேவா? குமாரகுப்தர். குமாரகுப்தரோட பேர் என்ன? சக்கராதித்யர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார். அடுத்தது ஸ்கந்தகுப்தர். குப்த பேரரசோட கடைசி அரசர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் வந்து வருவாங்க. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 3214. இந்தியா இனவியல் பூங்கா என்ற பெயரை ஏன் பெற்றிருக்கு அப்படின்னா பன்முக இன சமூகம். அலாவுதீன் ஹசன் ஷாவுக்கு பின்னாடி பதவிக்கு வந்தவங்க யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ முதலாம் முகமது ஷா. முகலாயர் ஆட்சியில் அமைதியை பேணுவதில் ஓகேவா சுபேதாருக்கு உதவியாக இருந்தவங்க அதை யார் அப்படின்னு கேட்குறாங்க. முகலாய ஆட்சியில் அமைதியாக இருக்கணும் அப்படின்றதுக்கு சுபேதாருக்கு ஹெல்ப் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌஜ்தார். ஆப்ஷன் டி பௌஜ்தார். நெக்ஸ்ட் கொஷின். சுல்தான் பெரோசா துக்ளக் ஜீசியா வரியை விதிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஜீசியா வரியை வந்து விதிச்சிருப்பார். அவர் புகழ்பெற்ற அமைச்சர் கானி ஜஹான் மக்ஃபூல் மதம் மாறிய ஒரு இந்து ஆவார். இது வந்து ரைட்டு. அப்போ ஏ வந்து தப்பு, ஆர் வந்து சரி. ஆப்ஷன் பாருங்கள். ஏ இஸ் ஃபால்ஸ், தப்பு. பட் ஆர் இஸ் ட்ரூ. ஓகே. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹுமாயூன் நாமாவை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்பதன் பேகம். பதூனி பக்கவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. தோடர்மல் பகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். ரைட்டு. ஹிஜி இப்ராஹிம் சர் இந்தி அதர்வ வேதத்தை மொழிபெயர்த்தார். இது ரைட்டு. அப்போ 1 3 4 சரி. சரியா? அப்போ 2 மட்டும் தவறுன்னு வரும். சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பானதில் தவறான பொருத்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தவறான மேட்ச் மட்டும் என்னன்னு கேட்குறாங்க, பார்க்கலாமா? சங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர். சரியா? வைடூரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் டு கை. கர்னிலியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தல் வந்து வரும். சரியா? அப்போ இது தப்பு. ஓமன் போட்டிருக்காங்க. ஸ்ட்ரீட்டைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு ராஜஸ்தான். சரியா? ரைட். அப்போ நமக்கு தவறு தான் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ 3 மட்டும்தான் தவறு. ஆப்ஷன் சி. மௌரியர் ஆட்சி நிர்வாகத்தில் கிராமப்புற அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அக்ரோனோ மோய் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. என்ன எவ்வாறு அழைக்கப்படுறாங்க? மௌரியர் ஆட்சி காலத்தில் நிர்வாகத்தில் கிராமப்புற அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா அக்ரோனோ மோய் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று காந்தாரா கலைப்பாணி ஹெலினிஸ்டிக் அடையாளத்தை கொண்டிருக்கு. ரைட்டு. அடுத்தது ஆனால் காரணம் பாருங்கள். இக்கலையின் செல்வாக்கு பூனையான பிரிவில் வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சரியல்ல. சரியா? அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏ சரி, ஆனால் ஆர் சரியல்ல. நெக்ஸ்ட். கூற்று அக்பர் தனது நாட்டு மக்களை தாராளவாத கொள்கையுடன் அணுகினார். ரைட்டு. நெக்ஸ்ட். அக்பர் ஆசிரியர் அப்துல் லத்தீப் அக்பருக்கு அல் இ குல் என்ற கொள்கையை வந்து போதிச்சிருப்பாரு. அப்போ ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். கூற்று காரணம் ராஜபுத்திரர்களோட தற்காலிக வீழ்ச்சி பாபரோட இந்தியாவில் ஆட்சியை நிலைநாட்ட ஹெல்ப் பண்ணுச்சு. காரணம் கன்வா போர் ராஜபுத்திரர்களோட கூட்டமைப்பின் தோல்விக்கு காரணமாக அமைந்தது. அப்போ ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரி. ஆன்சர் பி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். அலாவுதீன் கில்ஜியோட அசல் பேர் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அலாவுதீன் கில்ஜியோட அசல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலி குர்ஷப். ஓகேவா? அலி குர்ஷப் தான் அலாவுதீன் கில்ஜியோட அசல் பெயர். மேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. சமுத்திரகுப்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் கல்தூன். சரியா? சமுத்திரகுப்தர் ஈரான் கல்தூன். இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயகிரி குகை. நெக்ஸ்ட். புத்தகுப்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகப்பூர் செப்பு பட்டயம். ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனாக்கர் பாறை. அப்போ ஆன்சர் இஸ் 2314. ஆன்சர் இஸ் 2314. தபதி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்ளக்கோட எந்த மாகாணம் அப்படின்னு கேட்குறாங்க. காண்டேஷ் மாகாணம் தான் என்ன தபதி ஆற்றின் மேலே வந்து அமைஞ்சிருக்கு. கீழ்கண்ட கூற்றுகளில் சமுத்திரகுப்தர் பற்றிய தவறான கூற்றை வந்து நம்மளை எடுத்துஎழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட். குப்த பேரரசில் சமுத்திரகுப்தர் 3வது ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? 3வது ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தப்பு. ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர், அதுக்கப்புறம் கடோத்கஜர், அதுக்கப்புறம் முதலாம் சந்திரகுப்தர், அதுக்கப்புறம் தான் யார் வருவாங்க? சமுத்திரகுப்தர் வருவாங்க. அப்போ எத்தனாவது ஆட்சியாளர்? 4வது ஆட்சியாளராக வந்து வருவாங்க. நெக்ஸ்ட். இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் நர்மதை வரை பரவி இருந்துச்சுன்றாங்க. ரைட்டு. நெக்ஸ்ட். இவர் மகாராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லி பட்டத்தை வந்து சூட்டிக்கிட்டாங்க. இதுவும் ரைட்டு. இவர் 6 விதமான நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பாங்கன்னு சொன்னது தப்பு. சரியா? இவர் 6 விதமான நாணயங்களை வந்து அச்சிட்டு வெளியிட்டிருக்க மாட்டாங்க. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 4 தப்பு.
சோழர் காலம் பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எது சரியாக இருக்கும் அப்படின்றாங்க. பல்லவர் காலம் விமானங்களுக்கு பெயர் பெற்றதுன்றாங்க. ரெண்டுமே தப்பு தான். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. தென்னிந்திய கோவிலின் கட்டிடக்கலை சிற்பம் எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி கிறிஸ்பின் பிரான்ஃபுட். தென்னிந்திய கோவிலின் கட்டிடக்கலை சிற்பம் எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி கிறிஸ்பின் பிரான்ஃபுட். ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட கடைசி போர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காக்ரா போர் தான். காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நந்திவர்மனோட காசக்குடி செப்பேடுகளில் தான் அபராதங்கள் பற்றிய குறிப்புகள் வந்து காணப்படுகின்றன. தவறான பொருத்தங்களை வந்து எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே தப்பு தான். குத்புதீன் ஐபக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக் பாக்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாரிப்பா, தவறான பொருத்தங்களை எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க. அப்போ குத்புதீன் ஐபக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் பாக்ஷா ரைட்டு. இல்துமிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிக் கபூர்னு இருக்காங்க தப்பு. முகமது பின் துக்ளக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாள நாணயங்களை வெளியிட்டிருப்பார் ரைட்டு. ஃபெரோஸ் துக்ளக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு. யார்? இல்துமிஸ் தான் 40 எண்மர் குழு வந்து உருவாக்கியிருப்பார். அதை ஒழித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்பன் வந்து ஒழித்திருப்பார். அப்போ நமக்கு தவறு அப்படின்னா 2, 4 வந்து நமக்கு தப்பு. பின் வருவனவற்றுள் இது சரியாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹவுச்சாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவகரின்னு கொடுத்துருக்காங்க தப்பு. யாதவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவாரசமுத்திரன் கொடுத்துருக்காங்க தப்பு. காகத்தியர்கள் தான் வாரங்களை கைப்பற்றியிருப்பாங்க. பல்லவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை தப்பு. இதில் தவறானது என்ன அப்படின்னு இதில் வந்து சரியானது என்னன்னு தான் நம்மளை வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ 3 மட்டும் தான் சரி. காகத்தியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரங்கள். ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மொஹஞ்சதரோ. ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் என்ன? ஆப்ஷன் சி மொஹஞ்சதரோ. உலக அமைதியை குறிக்கும் சுல்ஐகுல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அக்பர். உலக அமைதியை குறிக்கும் சுல்ஐகுல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அக்பர். பின் வருவனவற்றுள் எந்த கல்வெட்டில் தங்கம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சால்டியன் கல்வெட்டு. ஜஹாங்கீர் பற்றி ஒன்று. ஒருவர் வாரிசில்லாமல் இறந்துவிட்டால் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் பள்ளி கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஜி ஜஹாங்கீர். என்ன கொஷின்? ஒரு வாரிசு இல்லாமல் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ அவங்களோட வளர்ச்சிக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஜஹாங்கீர் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. கீழே குறிப்பிடப்பட்டவற்றுள் குருநானக் குறித்த தவறான ஒன்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. தவறானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. குருநானக் குரான் மீதும் வேதங்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் தப்பு. ஹரப்பா முத்திரைகளில் காணப்படும் முத்திரைகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீர் யானைகள் இருக்கும், புலிகள் இருக்கும், ஒட்டகம் இருக்கும். பாருங்க ஆப்ஷன் 1, 2, 3, 4. 1707 அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறம் அரியணை ஏறினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பகதூர் ஷா. எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழுக்க வைத்தது அப்படின்றாங்க. எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழுக்க வைத்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஜாகீர் நிலமானிய முறை. டெல்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என்று அழைக்கப்பட்டவர்களோட பேரை குறிப்பிட சொல்லியிருக்காங்க. பேர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஜியாவுதீன் அபிப்திதீன். கீழ்காண்பனவற்றில் இல்துமிஸ் பற்றிய சரியான கூற்றுகள் வந்து கேட்குறாங்க. இவர் குத்புதீன் ஐபக்கோட அடிமையாக இருந்திருப்பார் ரைட்டு. ஷில்லியே இலாஹியை வந்து தோற்றுவிச்சிருப்பாருன்னு சொல்கிறாங்க தப்பு. குதுப்பினாரோட முக்கிய பகுதியில் வந்து கட்டியிருப்பார் சரியா. குத்புதீன் ஐபக் குதுப்பினார் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் முடிச்சு வச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஸ் வந்து முடிச்சு வச்சிருப்பாரு. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 தான் ரைட்டு. ஹரப்பன் நாகரிகத்தோட தடயங்களை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச அறிஞர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அறிஞர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். வேசரபாணி கட்டிடக்கலை இப்படியும் அழைக்கப்படுகிறது. எப்படி அப்படின்னா ஆப்ஷன் சி சாளுக்கியர் பாணி. வேசரபாணி கட்டிடக்கலை எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியர் பாணின்னு சொல்லி வந்து அழைக்கப்படுகிறது. இந்திய மொழிகளுக்கான மத்திய நிறுவனம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா பெங்களூரில் வந்து இருக்குது. தாரிக் இ ஷெர்ஷா என்ற நூலை வந்து எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாஸ் கான் ஷெர்வானி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தாரிக் இ ஷெர்ஷா நூலை வந்து எழுதியிருப்பாங்க. இதோட ஹிஸ்ட்ரியில் 2023 கேட்கப்பட்ட கொஷின்ஸ் வந்து ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் மேலும் வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா.
தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் என்ன வீடியோஸ் வேணுமோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ப்பா.